இப்போ குழந்தைங்களுக்கு வந்து அப்பா, அம்மா 2 பேத்துல வந்து யார் வந்து பணத்த குடுக்கறது அப்படின்றது சரியா இருக்கும்? இல்ல எவ்வளோ பணம் வந்து குழந்தைக்கு குடுக்கலாம் ஒரு நாள்? கண்டிப்பா இதுல வந்து அப்பா, அம்மான்றத விட யாராவது ஒருத்தர் குடுக்கணும், ஒருத்தர் வந்து புடிச்சு இழுக்கணும். அது யாருன்றது வந்து ஈச் ஃபேமிலி ஹஸ் டு டிசைட். சம்டைம்ஸ் வந்து ஹஸ்பண்ட் கேன் பி டேக்கிங் தட் ரோல், சம்டைம்ஸ் மதர் கேன் டேக் தட் ரோல். ஆனா யாராவது ஒருத்தர் குடுத்தா ஒருத்தர் புடிக்கணும். 2 பேருமே குடிச்சாலும், இல்ல 2 பேருமே புடிச்சாலும் பிரச்சனை தான். 2 பேருமே லீனியன்ட்டா இருந்துறக்கூடாதுன்றீங்க. கண்டிப்பா இருக்கக்கூடாது. அண்ட் 2 பேருமே ரொம்ப ரிஜிடாவும் இருக்கக்கூடாது. அப்ப ரிஜிடா இருந்தா குழந்தை வந்து நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்றதே வந்து கம்மியாயிடும். ஸோ ஓகே, இந்த நேரத்துல இந்த விஷயத்த இப்போ ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்து அதுல ஒருத்தங்க ஓகே சொல்லி இன்னொருத்தவங்க வந்து வேண்டான்னு சொன்னாலும், ஓகே எல்லா கேள்விக்கும் எனக்கு வந்து எஸ் கிடைக்காதுன்றத நீங்க சொல்லாம அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறீங்க. அண்ட் எல்லாத்துக்கும் நம்ம எஸ் சொல்லவும் முடியாது. ஏன்னா நீங்க ஒரு பொருள் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு எண்டே கிடையாது. நம்மளாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ப்ளஸ், மைனஸ் இருந்தா தான் அதுல எனர்ஜி பாஸ் ஆகும். இட் ரியாக்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. நீங்க சூப்பரா சொல்லிட்டீங்க அந்த எக்ஸாம்பிள். சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து அவங்க மாதம் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சருக்காக அவங்க வந்து பணத்தை போட்டு விட்ருவாங்க. அந்த பையன் ஏடிஎம்மில் போய் அவருக்கு தேவையான பணத்தை எடுத்து செலவு பண்ண ஆரம்பிப்பார். அந்த மாதிரி இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் குழந்தைகளுக்கு ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது சரியா? கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறாங்களோ நல்லது. ஏன்னா ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 7வது 8வது படிக்கிற பசங்கள்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் அது எங்கே அதுக்கு பேக் சைடில் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கினாங்கன்னா ஈஸி. ப்ளஸ் இந்த மணி மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் ஸ்கில் தான். ஓகே, இது வந்து எல்லாருக்கும் தேவையானது தான். அப்போது அதை வந்து கண்டிப்பாக கற்றுக்கலாம். அதை நீங்கள் சீக்கிரமாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக நல்லது. ஸோ இந்த பேங்க் எப்படி ஒர்க் ஆகுது, நான் வந்து ஒரு பணத்தை வந்து போட்டேன்னா அது எப்படி என் அக்கௌண்ட்டுக்கு வருது, என் அக்கௌண்ட்டை நான் போய் எப்படி செக் பண்ண முடியும், என் அக்கௌண்ட்லேருந்து பணம் டெபிட் ஆச்சுன்னா எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லிக் கொடுத்தா அது பெட்டர் தான். குழந்தைகள்கிட்ட வந்து இந்த சேவிங்ஸோடைய முக்கியத்துவத்தை இன்னும் பெட்டராக சொல்லிக் கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் என்ன முயற்சியெல்லாம் எடுக்கலாம்? இது வந்து ரொம்ப காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற எல்லா பணத்தையும் செலவு பண்ணக்கூடாதுன்னு முதல்ல நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உண்டியல் வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா முன்னாடி பேங்க் அக்கௌண்ட் இந்த அளவுக்கு வந்து ஈஸியாக ஓப்பன்லாம் பண்ண முடியாது. ப்ளஸ் மைனர் பேரில் ஓப்பன் பண்ணுறதுலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது. அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்திருக்கோம், எங்கள் வீட்டில் இருந்திருக்கு. ஸோ இந்த உண்டியல் பேசிக் மினிமமாக நீங்கள் வந்து வச்சிடலாம். ஸோ எந்த பணம் தாத்தா பாட்டி கொடுத்தாங்க, இல்லை வந்து வந்த மாமா அத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பணத்தை முதல்ல நீ போய் உண்டியலில் போடணும். ஸோ அவங்கள வந்து அப்படி பழக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக சேமிப்பு வந்து வந்துடும். இந்த சேமிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொன்று எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருந்தது. அப்போது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ தான் இந்த 5 ரூபா காயின் இருந்தது. ஸோ எங்கள் வீட்டில் ரூல் என்னென்னா, யாருக்கு 5 ரூபா காயின் கிடச்சாலும் அது வந்து செலவு பண்ணக்கூடாது, அதை எடுத்துகிட்டு வந்து உண்டியலில் போட்டுடணும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒரு பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து எடுத்து நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊர் மதுரைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவோட சொந்த ஊர் மதுரைக்கு வந்து அந்த காசுலையே நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ இதை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணாங்க. அண்டு குழந்தைகளுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். ஓ, இந்த பணமாக நான் செலவு பண்ணக்கூடாது, இதை வந்து நான் உண்டியலில் தான் போடணும், இந்த பணத்தை நான் செலவு பண்ணேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணக்கூடாது, சிலதை சேமிக்கணும்னு நீங்கள் வந்து அவங்க மைண்டுக்குள்ளே போட்டு விட்றீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பாக்கெட் மணி மாதிரி இன்றைக்கி கொடுக்குறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி கொடுத்தா நீங்கள் இதையும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போமே. இந்த 1000 ரூபாவை நீ 30 நாள் வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி செலவு பண்ணாலே உனக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரான்னு கொடுக்கலாம். ஏன்னா சில குழந்தைங்க என்ன பண்ணணும்னா, பணம் வந்து அடுத்த 2வது நாள் 3வது நாளே வந்து காலி பண்ணிவிடும். அடுத்த 27 நாள் என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ அப்பா அம்மாவை நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு பதிலாக குழந்தை உங்களை ட்ரெயின் பண்ணுது. ஸோ நான் 1000 ரூபாவை செலவு பண்ணுன்னா எப்படியும் 2 நாள் தரமாட்டாங்க. 5வது நாள் திருப்பி பணம் நம்ம கையில் வந்துடும். அப்போ நம்ம நிறையா செலவு பண்ணலான்றது நம்ம சொல்லாமல் சொல்லி கொடுக்கக்கூடாது. ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணுன்றது வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணி தான் ஆகணும். அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி கூட கொடுக்கலாம். நான் இந்த கொடுத்த பணத்தை நீ செலவு பண்ணாமல் வச்சுருந்தேன்னா மேபி நான் உனக்கு வந்து இன்னொரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். அந்த மாதிரி இது வந்து ஜஸ்ட் இன்சென்டிவ். அதை வந்து ரொம்ப ஓவராகவும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அப்போ எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்டுக்கும் போயிடக்கூடாது. ஒரு ரைட் பேலன்ஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக நல்லது. சார், இப்போ 10 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு அதை வந்து டிமாண்ட் பண்ணி வாங்குறாங்க. ஒன்று அழுது வாங்குறாங்க, இல்லைன்னா அடம் பிடிச்சி வாங்குறாங்க. இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ அவங்கள்ட்ட வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம ஜிபேயில் பே பண்ணுறதுக்கு பதிலாக
அவங்கள்ட்ட ஒரு ரூ. 100 ரூ. 200 இல்லை வந்து ரூ. 50 அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அவங்களே கடைக்காரர்கிட்ட கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு போக்கு நம்ம வந்து அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும் அப்படின்னா அது வந்து நல்ல மெத்தடா? கண்டிப்பாக அதான் முன்னாடி பேசின மாதிரி அந்த டச் அண்ட் ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம வந்து பழைய சிஸ்டமுக்கு போயிட முடியாது. பட் ஆனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அதை சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே ஜிபேவோ இல்லை டிஜிட்டலாக பே பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ரூ. 100 கொடுத்து, நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான், ரூ. 100 கொடுத்து ₹68 தான் ஆயிருக்குன்னா மிச்சம் எவ்வளோ வரும், அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு எண்ணலாம் முதல்ல. ப்ளஸ் ஒரு ₹100 நான் செலவு பண்ணிட்டேன்னா என்கிட்ட பணம் இருக்காதுன்றதையும் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் வந்து டிஜிட்டலாக பே பண்ணும்போது என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம ஜென்ரலாக சொல்ல மாட்டோம். நீ இதை ஸ்கேன் பண்ணிவிடுன்னு சொல்லுவோம், அவங்க ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க. ஸோ மிச்சம் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாது. அதுவே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதத்துக்கு ₹1000 தான்ப்பா, இந்த ₹1000 உங்கள் கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் அதை அவங்க எண்ணி 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 பார்த்து அதை முழுசாக வந்து ஜீரோ பண்ணவே மாட்டாங்க. அதுவே ஒரு டிஜிட்டலில் இருந்ததுன்னா அது ஜீரோ ஆனாலும் அவங்களுக்கு ஒரு இம்பேக்டே இருக்காது. ஸோ சின்ன வயசில் வந்து இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் தம்பி இருக்காங்க இல்லை அக்கா தங்கச்சி இருக்காங்க, அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பங்கு உனக்கு இந்த பங்கு உனக்கு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் வச்சு சாப்பிட்ற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு உண்டு. ஏன்னா நான் உடனடியாக அதை செலவு பண்ணிடக்கூடாதுன்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஈவன் இப்போ சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்தாலும் கூட, ஒரு காய்கறி கடைக்கு போயிட்டு வந்தாலும் கூட, ஒரு பேக்கரிக்கு போயிட்டு வந்தாலும் கூட நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கோம் அதோடைய விலை எவ்வளவு அப்படின்றத குழந்தைகள்கிட்டே நம்ம சொல்லி அதை எழுதுங்க, அதை டேலி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி ஃபர்தராக அவங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டியெல்லாம் கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் வந்து ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, அதுக்கு என்ன காரணன்றது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க டேலி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரும். எப்பப்பெல்லாம் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரோமோ அப்போ அவங்களுக்கே தெரியும் வந்து இதோடைய விலை இது ₹40, இது ₹60 அப்படின்ற விலை அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விலை வந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும்போதும் ஏன் அந்த விலை வந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது கூட அவங்க ரீசனிங் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குன்னு. கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் சிம்பிளான விஷயங்கள் தான். ஏன்னா டெய்லி நம்ம வந்து கடைக்கு போகிறோம், வாங்குகிறோம். அது ஒரு பேப்பரில் உட்காந்து எழுதணுன்னாலே எல்லாத்தையுமே வந்து படிப்பு மூலமாக தான் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள். அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டானாலே அவங்களோட புரிதல் பெட்டராக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இதில் வந்து ஒன்று டேக்ஸ் ரிலேட்டடாக என்ன மாதிரி விஷயங்கள் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கேள்விகள் வரலாம். அந்த கேள்விகளுக்கு வந்து நம்மளால் தயார் பண்ணி ஆன்சர் கொடுக்க முடிஞ்சால் இன்னும் பெட்டர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த விலைவாசியோட இம்பேக்ட். இப்போ நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடலை மிட்டாய் வாங்கினீங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு, ஏன்னா இப்போ நான் வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் காசு கொடுத்து வாங்கினேன்னா எனக்கு கண்டிப்பாக அந்த ரேட் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ 5 வருஷம் கழிச்சு அந்த ரேட் ஏறி இருக்குன்னா ஏன் ஏறி இருக்குன்ற கேள்வியும் எனக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வர வர ஆட்டோமேட்டிக்காக நான் விடையை தேட ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த விஷயங்களை வந்து பணம்னு மட்டும் இதை பார்க்காம இது மூலமாக அவங்க ஆக்சுவலி நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்தவரையில் அவங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அவங்க வந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்களுடைய ரீசனிங் கேப்பபிலிட்டி அப்படின்றது காக்னிட்டிவாகவே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய குழந்தைகளுக்கு உதவியாக இருக்கும். ஐ திங்க் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.